தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் வீசிக்க இடம் பெற்றிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்சங்க மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து அமைச்சர் அவ்வளவுதான். நல்லா நீங்க விசாரிச்சு பாருங்க, எந்த இதுக்காவது கமிஷன் கேட்கறாங்களான்னு கிடையாது. ஆக கமிஷன் இல்லாத, கட்டிங் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவே பெரிய வெற்றி, இமாலய வெற்றி. மக்கள் அபரிமிதமான ஓட்டுக்களை போட்டு அவரை வெற்றி பெற வைத்தார்கள். அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்துதான் இந்த கரப்ஷன் இருந்தால் எல்லாம் நாசமா போகும் சொல்லி நீக்கி இருக்கிறார். மற்ற கோரிக்கைகளை பொறுத்த மட்டில் ஒரு நிதி நெருக்கடி இருக்கு, அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது திணறிக்கிட்டு இருக்குது அரசு. மத்திய அரசு வஞ்சகம் இல்லாமல் நிதியை ஒதுக்கணும். அப்படி நிதியை ஒதுக்கினா கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை அவரால் நிறைவேற்ற முடியும். ஆனா இந்த ஆட்சியை 6 மாசம் நீடிக்காதுன்னு சாப விட்டாங்க. 6 மாசம் வரைக்கும் கூட பொறுக்கல, உடனே கவுந்துரும், இந்த அரசு இருக்காது அப்படின்னு பேட்டிகள் கொடுக்குறாங்க. கவர்னர்கிட்ட போய் அண்ணா மாநில ஆட்சி சொல்லிட்டு தான் உயிரிழந்து வச்சுட்டு போனாரு. டாக்டர் கலைஞர் அதுக்காகவே தீர்மானம் போட்டாரு, மாநாடு போட்டாரு. மாநில 50 முழக்கங்கள் திருச்சியில் அண்ணா இறந்த பிறகு வச்சதுன்னா இது 3வது முழக்கம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இவங்க கவர்னர் ஒருத்தர் இருக்கிறார், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அவரு அணைகள் நீர்நிலைகளை எல்லாம் போய் பார்வையிட்டு, நாங்களே கவர்னர்ஷிப்ல இருந்து நாங்க வேலை செய்யறோம். மிஸ்டர் கவர்னர், உங்களுக்கு எந்த ரைட் இருக்கு, என்ன அதாரிட்டி இருக்கு? நீங்க மத்திய சர்க்காருடைய எடுபடி, ஒரு ஏஜென்ட். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க போய் நிர்வாகத்தை நான் எடுத்துக்கொள்ளேன்னு சொல்றது கவர்னர் ஆட்சியா? அவர்கிட்ட போய் திராவிட முன்னேற்ற கழகம் மனு கொடுத்து, அந்த மனுவிலே ஒரு கோரிக்கை, அதிர்ச்சி அடையத்தக்க வைக்கிற கோரிக்கை, நீங்க 356வது அரசியல் சட்ட பிரிவை பயன்படுத்தி ஒரு அறிக்கை டெல்லிக்கு அனுப்பலாமே. எதுக்கு? கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றதுக்கு. ஆனா பண்ண முடியாது. பொம்மை வழக்கில் பிறகு நினைச்ச மாதிரி எல்லாம் கவர்னர் ஆட்சி கொண்டு வர முடியாது. அப்ப நீங்க கவர்னர் ஆட்சியா கொண்டு வர நினைக்கிறீங்க? கவர்னர் ஆட்சி வந்தா பிஜேபி தான் எங்க ஆட்சி செய்யும். அப்ப நீங்க பிஜேபியை எதிர்ப்பதாக இப்போது வரைக்கும் சொல்றதெல்லாம் போலி நாடகமா? பிஜேபியே வந்து ஆட்சி செஞ்சுட்டு போட்டோம், வேற தாவேக்காக இருக்கக்கூடாது ஆட்சியில். எங்க நினைப்பதான் கவர்னர் ஆபீஸ்ல போய் இந்த மோசமான இதுவரை கடைபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட கொள்கைகளுக்கு எதிராக திமுக கழகம் மனு கொடுத்தது. அதோட நிக்கல, கரூருக்கு போகக்கூடாது, கரூரை போய் பேசக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல சவுக்கால் அடிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. என்ன நீதிமன்றத்தையே நீங்க அரசியல் மைதானாக்க பாக்குறீங்களா? அவரையே போகக்கூடாது, அதை எப்படி தடுக்க முடியும்? எங்களை வச்சு தடுக்கிறதுக்கு ஆர்டர் வாங்க வந்திருக்கீங்களா என்று கடுமையாக சூடு கொடுத்த பிறகு விசாரிச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டை போட்ட அந்த வழக்க. இப்போ நோக்கம் என்ன? இந்த கவர்மெண்ட் நடத்த விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் பலிக்காது, ஒரு காரும் பலிக்காது. வாதத்துக்கு சொல்றேன், அப்படி இன்னொரு முறை ஒரு தேர்தல் வந்தா 180 இடத்துக்கு குறையாம விஜய் ஜெயிச்சு ஆட்சி வருவார்.